அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம வளர்பிறை சஷ்டி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. நிம்மதியாவே ஒரு நாள் கூட இருக்க முடியல. ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள இத 4 துண்டாக்கி வீட்டோட 4 மூலையிலையும் நீங்க வச்சாலே போதும். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல அதிரடியான மாற்றம், அதுவும் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வளர்பிறை சஷ்டி திதி இருக்கு. இந்த சஷ்டி திதிக்கான வழிபாடு பத்தியும் பரிகாரத்தை பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதை எழுதி முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்க கேட்டாலே போதும். நீங்க கேட்ட வரத்தை முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வீடியோல கூடுதல் தகவலா இன்னைக்கு சுத்தமா இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. நம்ம வீட்லயும் நம்ம கிட்டையும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த கெட்ட சக்திகள் நம்ம வீட்லயும் நமக்குள்ளயும் இருக்கிறனால கூட ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது பட்ட காலிலேயே படும்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஏண்டா வாழறோங்கிற வெறுத்து போன மனநிலை தான் இருக்கும். இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை விரட்டுறதுக்கான 2 பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரம். அடுத்ததா 2வது பரிகாரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரம். இந்த 2 பரிகாரமும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க இப்போ அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும். கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமா பார்த்து இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் இன்னைக்கு நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம். உங்க வீட்டுல மரத்துல எலுமிச்சம்பழம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பறிச்சு அதுக்கப்புறமா செய்யுங்க. ஒரு சிலர் எங்க ஊர்ல மஞ்சள் நிறத்துல எலுமிச்சம்பழம் கிடைக்காது, பச்சை நிறத்துல மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை தேவகனி, ராஜகனின்னு சொல்லுவாங்க. இந்த எலுமிச்சம்பழத்துக்கு கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை அதிகம். மரத்திலிருந்து இந்த எலுமிச்சம்பழத்தை பறிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் சக்தி இருக்கும். அதனாலதான் இந்த எலுமிச்சம்பழத்தை சைவ பலி கொடுக்கறதுக்கு நாம பயன்படுத்துறோம். சரி, அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சமா கல்லுப்பு தேவைப்படும். கல்லுப்பு கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா நார்மலா டேபிள் சால்ட்டை பயன்படுத்திக்கோங்க. இந்த கல்லுப்பும் எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இந்த கல்லுப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. அதே மாதிரி இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரம். அதனால நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியலன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கூட இந்த பரிகாரம்
பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ இன்னைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் சொல்லி அந்த கஷ்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டியும் உங்களை விட்டு உங்க வீட்டை விட்டு நீங்கணும்னு சொல்லி குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை 4 துண்டா கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 4 துண்டு எலுமிச்சம் பழத்தையும் ஏதாவது ஒரு கிண்ணத்திலயோ அப்படி இல்லைன்னா சின்ன தட்டிலையோ அகல் விளக்குலயோ நீங்க வச்சுக்கோங்க. நீங்க மண் கிண்ணம் தான் எடுத்துக்கணும், கண்ணாடி கிண்ணம் தான் எடுத்துக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எந்த கிண்ணத்தை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேவையில்லாத வாட்டர் பாட்டிலோட மூடி இருந்ததுன்னா அதை கூட பயன்படுத்திக்கோங்க. அகல் விளக்கு உங்க வீட்டுல இருக்குன்னா அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 அகல் விளக்கை எடுத்துக்கிட்டு 4 அகல் விளக்குலையும் ஒவ்வொரு துண்டு எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சிருங்க. இதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேல கொஞ்சமா கல்லுப்பை நீங்க தூவி விடுங்க. கல்லுப்பு தூவி விடுறதுக்கு அளவெல்லாம் கிடையாது. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேல நீங்க தூவி விட்டாலே போதுமானது. இதுக்கப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை அதாவது அந்த அகல் விளக்க உங்க வீட்டோட 4 மூலையிலையும் 4 கார்னர்லயும் நீங்க வச்சிருங்க. அதாவது ஒரு ரூமோட 4 கார்னர் நான் சொல்ல வரல, உங்க வீட்டுக்கு 4 கார்னர் இருக்கும் இல்லையா, அங்க நீங்க வச்சிருங்க. கட்டாயமா வீட்டுக்கு உள்பக்கம் தான் வைக்கணும். 4 கார்னர்ல 4 அகல் விளக்க வச்சிருங்க. இந்த எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய அகல் விளக்கு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு முகம் கை காலை கழுவினதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த உப்போட சேர்த்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பேப்பர்ல சுருட்டி தூக்கி போட்டுட்டீங்கன்னா அடுத்தவங்க கால்ல அது மிதிப்படாது. அந்த அகல் விளக்க நீங்க வாஷ் பண்ணி வச்சுட்டு திரும்பியும் மற்ற பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பரிகாரத்துக்கு பயன்படுத்தின அகல் விளக்க திரும்பியும் வழிபாடு செய்யறதுக்கு அதாவது விளக்கேத்துறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தையும் கல்லுப்பையும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உங்க வீட்டோட ஒவ்வொரு மூலையிலையும் வைக்கும் போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை இந்த எலுமிச்சம் பழமும் கல்லுப்பும் ஈர்த்திருக்கும், அதாவது அப்சர்வ் பண்ணிருக்கோம். அதனால உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தையும் கல்லுப்பையும் கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்க முகம் கை காலை கழுவிட்டு மற்ற வேலைகளை பாருங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எங்க இருந்தாலும் பண்ணலாம். அதாவது உங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பலை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால இதை எழுதுறதுக்கு பேனா நமக்கு தேவைப்படும். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் தான் இது. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்கும் போது கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற சிம்பல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை அதாவது கெட்ட சக்திகளை நீக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த கெட்ட சக்திகளை அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி கொடுக்கும். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பலை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த கஷ்டம் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல வரைஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல வரையணுங்கிறது இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் காமிச்சிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா திரும்பியும் ஒரு தடவை உங்க கைகளை வாஷ் பண்ணிட்டு நீங்க வரைஞ்சு வைங்க. இந்த நாள் ஃபுல்லா உங்க கையில இந்த சிம்பல் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது நிச்சயமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நல்ல நேர்மறை ஆற்றலா நமக்கு மாத்தி கொடுக்கும். இன்ஸ்டன்டா உங்க மனசுக்குள்ளேயே ஒரு திருப்தி ஏற்படுறத உங்களால உணர முடியும். அதாவது ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் நிம்மதியும் உங்க மனசுல ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர்
ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சிம்பலை மறக்காம இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது முதல்ல நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு இந்த சிம்பலையும் உங்க கையில வரைஞ்சிட்டு நீங்க தூங்குங்க. இது இன்னமுமே அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.